மாதம் 8ஆம் தேதி பிறந்தாள். வணக்கம் அன்பு சொந்தங்களே. நமது அண்ணன் அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். நல்லா சிரித்த முகமாக இருக்காப்புல. அடிக்கடி சந்திச்சுட்டு வணக்கம் போட்டு போவோம். வயசு அண்ணனுக்கு வந்து 95 வயசு ஆகுதுங்கிறாப்புல. 1931 பிறந்தது சொல்லியிருக்காப்புல. எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லைன்னு அண்ணன் சொல்லியிருக்காப்புல. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? உங்களை மாதிரி அண்ணனெல்லாம் பேட்டி எடுத்து போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம், வணக்கம் போஸ்ட்னு. இது உலகம் முழுக்க உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வயசு 1931 பிறந்த நீங்கள். நம்ம இப்போ வந்து வயசு 95 ஆகுது. வாழ்த்துக்கள். நம்ம வணக்கம் போஸ்ட் சேனல் சார்பாக உங்களுக்கு 95வது பிறந்த நாளையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் நல்லொழுக்கமாக இருந்தால், அதை எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாமல் இருந்தால், நல்லா சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டாக்க நம்ம நீடோடி வாழலாங்கிறது உண்மை தான். என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படி சாப்பாடு நல்ல சாப்பாடு கரெக்டாக எடுத்து சாப்பிட்றீங்க. கரெக்டாக எடுத்து சாப்பிட்டு எதுவும் இல்லைன்னாலும் போய் வாங்கியாந்து சாப்பிடுவோம். அதனால சரி ஒரு வேளை சரி நம்ம மத்தியானம் சாப்பிட்டுக்கோமே அப்படின்லாம் இருக்கிறது இல்லை. அந்த நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றோம். கண்டிப்பாக சாப்பாடுங்கிறது முக்கியம். உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் சின்ன பிள்ளையிலேருந்தே இல்லை? இல்லை, எந்த பழக்கமும் இல்லை. தண்ணிங்கிற கையால் தொட மாட்டேன். எந்த கெட்ட பழக்கம் இல்லை. நல்லா அதனால 95 வயசு ஆகுது. ஓகே. அசைவ சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்களா? அசைவ சாப்பாடு மீன் கறி கோழி அதெல்லாம் சாப்பிடுவேன். சாராயம் கல்லுங்கிற கையால் தொட மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயத்துக்கு சாப்பிட்றீங்க, 3 வேளையும் சாப்பிட்றீங்க. நீங்களாம் சமைச்சு சாப்பிட்றீங்க. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் வசதியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சோறுலாம் நீங்கள் வடிச்சிங்க. சரி சரி. வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்பி? இப்போ இளைஞர்கள்லாம் வந்து பல போதைக்கு இதெல்லாம் அடிமையாகி அந்த போதை கட்ட வைக்கிற பையன் உருப்படாது, ரொம்ப இது பண்ணாது. போதை வைத்து கையாக போட்டோம்னா உருப்பட முடியாங்க. உழைப்பை பற்றி நீங்கள் சொல்றீங்க. இந்த நேரத்துலேயும் சில வேலைகளை எக்ஸசைஸ் மாதிரி சில வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ராத்திரி கூட வேறு வேலை போய் தேடிக்கிட்டு ஏதோ ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மனதில் சொன்னாப்புல. அண்ணன் வந்து பேரிச்சம்பழம் வந்து ஒரு மாதைக்கு வந்து 1 கிலோ கிட்ட சாப்பிடுவோம். பேரிச்சம்பழம் வந்து பெரிய சத்துள்ள சாமா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி நான் டீ கொண்டு வந்தேன். யார்ட்டையும் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படி ஐயா சொன்னார். என்னோடய அன்பு கட்டளைக்கு இணங்க 2 பேரும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்கள், பேரிச்சம்பழம் வந்து சாப்பிட்றது நல்லது, உடம்பு நல்ல சத்துள்ள சாமா. ஒரு கிலோ சாப்பிட்ருவீங்க மாதத்துக்கு 1 கிலோ. வாரத்துக்கு 1 கிலோ. அன்பு சொந்தங்களே, ஐயா சொன்ன மாதிரி இன்று முதல் கொஞ்சம் ஒரு பேரிச்சம்பழமாவது நம்ம எடுத்து சாப்பிடுவோம் உடல் ஆரோக்கியத்துக்கு. நன்றி.